வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க், அதாவது வேலை மற்றும் நேரம் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்துருக்கோம். இது அதனுடைய கண்டினியூஸ். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன? பியும் கியூவும், அதாவது பி மட்டும் தனியாக ஒரு வேலையை 12 நாளும் கியூ மட்டும் தனியாக ஒரு வேலையை 15 நாள்லையும் செய்கிறாங்க. சரியா? பி தான்பா ஃபஸ்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரியா? தனியாக 3 நாள் வேலை செய்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. பி மட்டும் தனியாக அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் வேலை செய்கிறாரு. 3 நாள் கழிச்சு கியூ அந்த வேலையில் சேர்றாரு. சரியா? கியூ அந்த வேலையில் சேர்ந்து அந்த வேலை முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க. சரியா? அப்போ மொத்தமாக அந்த வேலை செய்ய எத்தனை நாள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த கொஷின் அவ்வளோதான். இதுக்கு சம் எப்படி சார் போகிறது? ஃபஸ்ட்டு இந்த பி கியூ இந்த 2 பேருக்கு நம்பர் கொடுத்துருக்காங்கல்லங்க. பி 12 நாள், கியூ 15 நாள். இதுக்கு எல்சிஎம் மீசிமா எடுங்க. சரியா? ஸோ மீசிமா எப்படி எடுப்பீங்க? 2ஆம் வாய்ப்பால் 6 முறை 12, 2ஆம் வாய்ப்பால் 15 வராது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? அகைன் 2ஆம் வாய்ப்பால் 3 முறை 6, 2ஆம் வாய்ப்பால் 15 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 3ஆம் வாய்ப்பால் 1 3 3, 3ஆம் வாய்ப்பால் 15 5 முறை. அதே போல் 5ஆம் வாய்ப்பால் 1,1 வந்துருமா? கரெக்டுங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்னங்க வருது? எல்சிஎம் 2 × 2 × 3 × 5. ஸோ 2 2 4, 4 3 12, 12 5 60. எனக்கு மீசிமா 60ன்னு வருது. இந்த மீசிமா தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக அவங்க செய்ய வேண்டிய வேலை, டோட்டல் ஒர்க்கு. சரியா? ஞாபகம் வச்சுங்க. மொத்தமாக அவங்க செய்ய வேண்டிய வேலை தான் மீசிமா. 60 வேலை செய்யணும். ஓகேவா? பியும் கியூவும் சேர்ந்து 60 வேலையை செய்யணும். ஸோ இதில் பி பாருங்க, அந்த வேலையை 12 நாளில் செய்கிறாருங்க. பி 12 நாள், கியூ 15 நாள். சரியா? இது பி, இது கியூ. பி 12 நாளில் 60 வேலை செய்வார்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாராங்க. கரெக்டா? 12 5 தானே 60. 12 5 60ன்றனால இந்த நடுவில் இங்கே எழுதுகிறோம் பார்த்தீங்களா? இந்த 5 யாருன்னா அவருடைய ஒரு நாள் வேலை. சரியா? ஒரு நாளைக்கு அவர் 5 வேலை செய்வார். அதாவது இங்கிலீஷில் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா இதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லலாமா? நான் இந்த 60 வேலையை 60 சாக்லேட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்கிட்ட மொத்தம் 60 சாக்லேட் இருக்குங்க. சரிங்களா? இல்லை பி 12 நாளில் 60 சாக்லேட் சாப்பிடுவார். 12 நாளில் 60 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிடுவார். ஆமாம் தானே? இதுதான் பியோட எஃபிஷியன்சி, திறன். ஓகேவா? அதே போல் கியூ 15 நாளில் 60 சாக்லேட் சாப்பிட்றாரு. அப்போ ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் தான் சாப்பிடுவார். ஓகேவா? ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிடுவார். அப்படி இருந்தால் தான் 5 நாள் 60ன்னு வரும். 5 நாள் 60. சரியா? ஸோ இதில் இப்போ தான் நீங்கள் கொஷினுக்கு வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறாங்க? பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கி பிறகு, இது வரைக்கும் காமன்ங்க. எல்சிஎம் எடுக்கிறோம், இந்த மாதிரி எழுதிக்கிறோம், இது வரைக்கும் காமன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஷின் உள்ள போகிறீங்க. பி மட்டும் அந்த வேலையை தனியாக 3 நாள் செய்கிறாரு. கரெக்டா? ஸோ பி ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவாருன்னு சொன்னேன்? ஒரு நாளைக்கு பி 5 சாக்லேட் சாப்பிடுவார். 5 வேலை செய்வார். அப்போது 3 நாள் தனியாக வேலை செய்கிறாருன்னா 15 வேலை செஞ்சுருப்பாரா? கரெக்டா? ஸோ அப்போ என்ன செய்கிறாருன்னா, பி மட்டும் அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டே சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாரு. ஒவ்வொரு நாளும் 5 5 வேலை செய்கிறாருன்னா 3 நாளைக்கு 15 வேலை செஞ்சுருப்பார். ஸோ மொத்தமாக அவங்களுக்கு கொடுத்த வேலை 60 வேலைப்பா. அந்த 60 வேலையில் 15 வேலையை பி ஃபஸ்ட்டு 3 நாளில் செஞ்சுட்டாரு. அப்போ மீதி இருக்கிறது 45 வேலை. கரெக்டா? இப்போ தான் கியூ என்டர் ஆகுறாரு. கியூ உள்ளே வராரு, அந்த வேலையில் சேர்றாரு. அப்போது இப்போ என்ன செய்கிறாங்க? கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார். அப்போ 2 பேரும் சேர்ந்து இப்போ வேலை செய்கிறாங்க. சரியா? அப்போ பாருங்கள், பியால் ஒரு நாளைக்கு 5 வேலை செய்ய முடியும், கியூவால் ஒரு நாளைக்கு 4 வேலை செய்ய முடியும். அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 9 வேலை செய்ய முடியும். கரெக்டா? ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 9 வேலை செய்கிறாங்க.
அப்போ மீதி இருக்கிறது 45 வேலை. கரெக்டாக? மீதி இருக்கிறது 45 வேலை. அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 வேலை செய்கிறாங்கன்னா 45 வேலையை எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க? 9 9 9 45. கரெக்டாக? அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஆப்ஷனில் இருக்காங்க, அது 5ன்றது ஆப்ஷனில் இல்லைல்ல. உடனே தப்புன்னு யோசிக்கூடாது. கொஷினுக்கு வாங்க. என்ன செய்கிறாங்க? ஹவு லாங் டிட் எ ஒர்க் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது. ஸோ மொத்தமாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. பி மட்டும் தனியாக 3 நாள், பி மட்டும் தனியாக 3 நாள், பியும் கியூவும் சேர்ந்து 5 நாள். அப்போ மொத்தமாக 8 நாள். கரெக்டானப்பா? பி மட்டும் தனியாக 3 நாள், பியும் கியூவும் சேர்ந்து 5 நாள். அப்போ மொத்தமாக 8 நாள் ஆச்சு அந்த வேலை முடிய, அந்த 60 சாக்லேட் சாப்பிட, அந்த 60 வேலையை செய்ய. ஓகேவா? ஸோ அப்போ 8 நாள் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. P and Q can do a piece of work in 20 days and 30 days respectively. They started the work together and Q left after some days. இந்த வார்த்தையை நோட் பண்ணீங்க. Q left after some days and P finished the remaining work in 5 days. After how many days from the start did Q leave அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை தமிழ்லையும் இருக்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பி வந்து ஒரு வேலையை 20 நாளில் செய்வார், கியூ அதே வேலையை 30 நாளில் செய்வார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை தொடங்கினர். சரி, 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் வேலை முடியறதுக்கு கொஞ்ச நாள், சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூவானவர் சென்று விடுகிறார். கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு எப்பா போதும் தான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கியூ அந்த வேலையை விட்டு நின்றுடுறாரு. ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிற வேலையை சேர்ந்த பாவத்துக்கு யார் தான் செஞ்சாகணும்? பி தான் செஞ்சாகணும். பி மட்டும் தனியாக அந்த மீதி இருக்கிற வேலையை 5 நாளில் முடிக்கிறாரு. சரியா? அப்போ கொஷின் என்ன? தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ அந்த வேலையை விட்டு போயிருப்பார்? சரியா? கியூ அந்த வேலையை விட்டு போயிருப்பார். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த சில நாட்களுக்கு பிறகு இந்த வார்த்தை வருது இல்லைங்க, இங்கிலீஷ்லேயும் நான் அதான் சொன்னேன். இந்த மாதிரி கொஷின் வந்தா நீங்கள் என்ன செய்யுங்க, பி 20 நாளாமா, கியூ 30 நாளாமா, கரெக்டாக? இது ரெண்டுமே ப்ளஸ் போட்டுங்க, ஈக்குவல் டு 1. இது 1ன்றது டோட்டல் எஃபிஷியன்சி. சரிங்களா? மொத்த திறன் 100%ன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே பின்னத்தில் எழுதுறதுனால 1ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் எஃபிஷியன்சி. சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. பி 20 நாள், கியூ 30 நாள். இது வரைக்கும் எழுதிட்டேன். கொஷினில் யாரை கேட்குறாங்க? கியூ கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ கியூவை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன்பா. கொஷினில் யார் கேட்குறாங்களோ அவங்க எக்ஸு. சரியா? இந்த மாதிரி எப்போ போடணும்? சில நாட்களுக்கு பிறகு இவங்க வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ பாருங்கள், சில நாட்களுக்கு பிறகு, ஆஃப்டர் சம் டேஸ், இந்த மாதிரி வார்த்தை வருது இல்லை? ஸோ பாருங்களேன், இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்? கியூ வந்து எத்தனை நாள் கழித்து அந்த வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? கியூ வேலையை விட்டு போயிட்ட பிறகு எத்தனை நாள் எக்ஸ்ட்ராவாக பி வேலை செய்கிறாரு? கியூ வேலையை விட்டு போயிட்ட பிறகு எத்தனை நாள் எக்ஸ்ட்ராவாக பி வேலை செய்கிறாரு? பாருங்கள், மீதமுள்ள வேலையை பி 5 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? கியூ வந்து இன்னைக்கு வேலை விட்டு போயிட்டாருன்னா இங்கேருந்து 5வது நாள் பி அந்த வேலையை முடிக்கிறார். அப்போது எக்ஸ் டேஸில், எக்ஸுன்றது என்னங்க? கியூ வேலையை விட்டு போன நாள், எத்தனாவது நாளோ அத்தனை நாள். கரெக்டாக? ஸோ எக்ஸ் டேஸில் கியூ அந்த வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் 5 நாள் பி அந்த வேலையை செஞ்சுருப்பார். அந்த 5வது நாள் தான் அந்த வேலை முடிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ கியூ 10 நாள் வேலை செய்கிறாருன்னா பி 15 நாள் எக்ஸ்ட்ராவாக 5 நாள் வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகேவா? ஸோ அதனால தான் +5ன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னங்க? 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். சரியா? 2ஆம் வாய்ப்பால் இது 10 முறை, இது 15 முறை.
அகைன் ரெண்டாம் வாய்ப்பாலில் இது 5 முறை, ரெண்டாம் வாய்ப்பாலில் 15 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். அஞ்சாம் வாய்ப்பாலில் ஓரஞ்சு 5, 3 5 5. நெக்ஸ்ட்டு மூணாம் வாய்ப்பாலில் 1,1ன்னு வந்துருமா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 4, 4 5 20, 20 3 60. ஸோ எல்சிஎம் 60. அதாவது 20ஆம் வாய்ப்பால்ப்பா. 20ஆம் வாய்ப்பாலில் 60 எப்பப்பா வரும்? 20ஆம் வாய்ப்பாலில் 60 3 முறையா? அந்த 3ஆல் அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் இதை பெருக்கணும். சரியா? இதை பெருக்குனா என்னங்க வரும்? 3 × x 3x, 3 × 5 15. கரெக்டா? அதே போல் இங்கே 30 இருக்காமா? 30ஆல் 60 வகுத்தா 2 முறையா? 30ஆல் 60 வகுத்தா 2 முறை. அந்த 2ஆல் அதுக்கு மேலே இருக்கிற இந்த எக்ஸை பெருக்குனா 2x. இங்கே ப்ளஸ் இருக்குன்றதுனால இங்கே ப்ளஸ் போட்டேன். ஈக்குவல் டு 1. சரியா? அப்போ பாருங்கள், 3x 2x ஆட் பண்ணால் 5x ப்ளஸ் 15 ஈக்குவல் டு இந்த வகுத்தல் இருக்கிற 60 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ ஓர் 60 60. அப்போ 5x ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 15 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் 15. ஸோ அப்போ 5x ஈக்குவல் டு 45ன்னு வருமா? ஓரஞ்சு 5, 9 5 45. அப்போ எக்ஸோட வேல்யூ 9ன்னு வருங்க. கரெக்டா? எக்ஸோட வேல்யூ 9ன்னு வரும். இந்த எக்ஸுன்றது யாரை எடுத்திருக்கும்? எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதை தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்குமா? அப்போது 9 நாளைக்கு அப்புறம் தான் Q அந்த வேலையை விட்டு போயிருக்காரு. ஓகேவா? ஸோ இங்கே 9 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரியா? இது ஈஸியான மெத்தடுங்க. இந்த சில நாட்களுக்கு பிறகு இவர் அந்த வேலையை விட்டு போயிட்டாரு, இந்த மாதிரிலாம் கொஷின் வந்தால் இந்த மெத்தட் எடுத்துங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Ajay can do a piece of work in 25 days and Sanjay can finish it in 20 days. They work together for 5 days and Ajay goes away. In how many days will Sanjay finish the remaining work? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பாருங்களேன். அஜய் வந்து ஒரு வேலையை 25 நாளும், சஞ்சய் ஒரு வேலையை 20 நாள்லையும் முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்களில் முடிப்பர். கரெக்டா? 5 நாளில் முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது முடிப்பர்னு சொல்கிறத விட கொஞ்சம் திருத்தமா, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்கள் வேலை செய்கின்றனர் அப்படின்னு எடுத்துங்க. முடிக்கிறாங்கன்னு சொல்ல வேணாம், 5 நாட்கள் வேலை புரிகின்றனர், இல்லை வேலை செய்கிறாங்க. சரியா? வேலை செய்கின்றனர். பின்பு அஜய் வெளியேறினால் மீதமுள்ள வேலையை சஞ்சய் எத்தனை நாட்களில் முடிப்பார்? பாருங்க, அஜய் கிட்ட அந்த வேலையை கொடுத்தா 25 நாளில் முடிச்சிருவார். சஞ்சய் கிட்ட அந்த வேலையை கொடுத்தா 20 நாள்லேயே முடிச்சிருவார். ஆனால் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறன்ற பேரில் 5 நாள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அஜய் அந்த வேலை விட்டு போயிட்டாரு. சரியா? அஜய் அந்த வேலை விட்டு போனனால மீதி இருக்கிற வேலையை யார் தான் செஞ்சாகணும்? சஞ்சய் தான் செஞ்சாகணும். அப்படி சஞ்சய் மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சிருந்தா எத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பார்? மீதமுள்ள வேலையை சஞ்சய் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இது என்ன செய்யலாம்னா, ஆஸ் யூஷுவல் 25க்கும் 20க்கும் மீசிமா இருங்க. எல்சிஎம் ரெண்டாம் வாய்ப்பாலில் 25 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டாம் வாய்ப்பாலில் 20 10 முறை. கரெக்டா? ஸோ ரெண்டாம் வாய்ப்பாலில் 25 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டாம் வாய்ப்பாலில் 10 வந்து 5 முறை. அகைன் அஞ்சாம் வாய்ப்பாலில் 5 5 25, ஓரஞ்சு 5. அஞ்சாம் வாய்ப்பாலில் 1,1ன்னு வந்துருமா? ஸோ இதை பெருக்குங்க. 2 2 4, 4 5 20, 25 100. பாருங்க, மொத்தம் எங்கிட்ட 100 வேலை இருக்குது. இந்த 100 வேலையை தான் அஜய் வந்து 25 நாளில் செய்கிறாரு, சஞ்சய் வந்து 20 நாளில் செய்கிறாரு. அஜய் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், சஞ்சய் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 25 நாளில் அஜய் 100 வேலை செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வாரா?
ஞாபகம் வச்சுங்க, இங்கே ஏதாவது ஒரு நாளைக்கான வேலை, ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ வேலை செய்வார். இங்கிலீஷில் அது பேர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் அது பேர் திறன், உன் திறமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். சரியா? ஸோ 25 நாளில் 100 வேலை செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். டவுட்டாக இருக்குது சார்னா 25 நாள் 100 இப்படியாவது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், 20ஆம் வாய்ப்பாடில் 100 எப்போ வரும்? 5 முறை வருமா? ஸோ சஞ்சய் 20 நாளில் 100 வேலை செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வார். ஓகேவா? இப்போ கொஷின் என்னம்மா செய்கிறாங்க? இது வரைக்கும் காமன்பா, நான் ஏற்கனவே சொன்னது தான். இது வரைக்கும் நீங்கள் எல்லா சம்மே போட்டுப்பீங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இதுக்கப்புறம் தான் என்ன கேள்வின்னு பார்க்கணும். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்கள் செய்கின்றனர். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாள் செய்கிறாங்க. பாருங்க, அஜயும் சஞ்சயும் ஒரு நாள் வேலை செஞ்சா 4 + 5 9 வேலை செய்வாங்களா? கரெக்டா? அஜய் ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார், சஞ்சய் ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வார். அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 வேலை செய்வாங்க. ஆனால் இவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கே 9 வேலை செய்கிறாங்கன்னா 5 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் 45 வேலையை முடிச்சிருப்பாங்களா? கரெக்டாக 45 வேலை முடிஞ்சிச்சுப்பா. மொத்தம் இருக்கிறதே 100 வேலை. எல்சிஎம்னு ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ மொத்தமாக 100 வேலை இருக்குது. இல்லை 45 வேலையை 2 பேரும் சேர்ந்து 5 நாளில் முடிச்சுட்டாங்க. அவன் மீதி இருக்கிறது 55 வேலை. 100ல் 45 போனால் 55 தானே? கரெக்ட் தானே? ஸோ 55 வேலையை யார் தான் செஞ்சாகணும்? இப்போ தான் எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அந்த வேலையை விட்டு போயிட்டாரு. ஏன்னா 5 நாள் வேலை செஞ்சுட்டாருப்பா. 45 வேலையை செஞ்சு கொடுத்துட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. மீதி இருக்கிற 55 வேலை தான் இருக்குன்னும் போது அஜய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த வேலையை விட்டு போயிட்டாரு. மீதி இருக்கிற வேலையை சஞ்சய் தான் செஞ்சாகணும். சஞ்சய் செய்யலான்னு போனால் அவருக்கு இருக்கிறத என்ன திறமை பாருங்க, சஞ்சயால் ஒரு நாளைக்கு 5 வேலை தான் செய்ய முடியும். கரெக்டா? சஞ்சயால் ஒரு நாளைக்கு 5 வேலை தான் செய்ய முடியும். அப்போ 55 வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு? ஒரு நாளைக்கு 5ன்னு கணக்கு போட்டால் 55 வேலையை 11 நாளில் முடிச்சிருப்பார். 11 55 இல்லை? ஸோ 11 நாளில் முடிச்சிருப்பார். கரெக்டா? இப்போ போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு கொஷின் பார்த்தோம். இந்த கொஷினில் ஹவு லாங் டிட் த ஒர்க் லாஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க தனியாக செஞ்ச வேலை, 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை எல்லாத்தையும் கணக்கு போட்டு மொத்தமாக அந்த வேலை செய்ய எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஆனால் இங்கே அப்படி கேட்கலையே. என்ன கேட்குறாங்க? மீதி இருக்கிற வேலையை, இந்த மீதி இருக்கு பார்த்தியா, இந்த 55 வேலை, இந்த 55 வேலையை சஞ்சய் எத்தனை நாளில் செய்வார் இதுதானே கேட்குறாங்க. 55 வேலையை சஞ்சய் 11 நாளில் செய்வார். ஸோ ஆப்ஷன் ஏ 11 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்க. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days and B can do the same work in 20 days if they together work on 4 days. Then the fraction of the work that is left is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ வந்து ஒரு வேலையை 15 நாள் செய்கிறாரு, அதாவது 15 நாளில் முடிப்பார். சரியா? பி அதே வேலையை செஞ்சால் 20 நாளில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்கிறாங்களாம். 4 நாளில் முடிப்பாங்கலாம் சொல்லப்பா, 4 நாள் வேலை செய்கிறாங்க. சரியா? அப்போது மீதி இருக்கிற வேலையின் அளவை பின்னத்தில் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்னது தான், 15க்கும் 20க்கும் மீசிமா எடுங்க. சரியா? ஏ வந்து 5 நாள், பி 20 நாளில், இதுக்கு மீசிமா எடுப்போம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் 15 வராது, அதை அப்படியே வச்சுக்கலாமா? பாருங்க, 2ஆம் வாய்ப்பாடில் 15 வராது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 2ஆம் வாய்ப்பாடில் 20 வந்து 10 முறை. அகைன் 2ஆம் வாய்ப்பாடில் 15 வராது, அப்படியே வச்சுக்கலாம். இது 5 முறை. 3ஆம் வாய்ப்பாடில் 3 5 5 5 அப்படியே வச்சுக்கிறேன். அகைன் 5ஆம் வாய்ப்பாடில் 1,1ன்னு வந்துருமா?
கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2 4, 4 3 12, 12 5 60. ஸோ எனக்கு மீசிமா 60ன்னு வருது. இதுதான் மொத்த வேலைங்க. சரிங்களா? மீசிமா தான் மொத்த வேலை, டோட்டல் ஒர்க்கு. இதில் ஏ வந்து 15 நாள் வேலை செய்கிறாரு, பி 20 நாள் வேலை செய்கிறாரு. இது ஏ, இது பி. ஏ 15 நாளில் 60 வேலை செய்வார்னா ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். ஏன்னா 5 நாள் 60. கரெக்டாக? பி 20 நாளில் 60 வேலை செய்வார்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். ஏன்னா 20 3 60. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்க? இது வரைக்கும் எழுதிட்டேன். இது வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காமன். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்கின்றனர். ஸோ 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ பாருங்களேன், ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 7 வேலை செய்வாங்களா? ஒருத்தர் 4 வேலை செய்வார், இன்னொருத்தர் 3 வேலை செய்வார். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 வேலை செய்வார், 7 ஒர்க்கை செய்வாங்க. கரெக்டுங்களா? ஆனால் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்களா? 4 நாள் வேலை செய்கிறாங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு 7 வேலைன்னா 4 நாளைக்கு 28 வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்க? எனில் எஞ்சி உள்ள வேலையின் அளவை பின்னத்தில் காண்க. ஸோ பின்னம் வேணும்னா மொத்தம் 60 வேலைங்க. டோட்டலாக எவ்வளோ வேலை? 60 வேலை. இதில் அவங்க ஃபினிஷ் பண்ணது 4 நாளில் முடித்த வேலை எவ்வளோ? 28 வேலை. ஸோ பாருங்கள், மொத்தம் 60 வேலை, அதில் 28 வேலை முடிஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிறது 32 வேலையா? இதுதான் எஞ்சி உள்ள வேலை. கரெக்டாக? மீதி இருக்கிற வேலை, அதாவது ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ ரிமைனிங் ஒர்க்குக்கான ஃப்ராக்ஷன் தான் கேட்குறாங்க கொஷினில். ஆமாம் தானே? பாருங்கள், தென் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் தட் இஸ் லெஃப்ட். லெஃப்ட்னா என்னங்க அர்த்தம்? மீதி இருக்கிற வேலை. ஸோ மீதி இருக்கிற வேலை எவ்வளோ ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 60 வேலை, அது கீழே போட்டேன். அதில் 32 வேலை மீதி இருக்குது. இது அடிச்சிங்கன்னா 4 வாய்ப்பால் 8 முறை, இது 15 முறை. ஸோ 8/15 அப்படின்றது ஆன்சர். இதே கொஷினு இங்கே எஞ்சி உள்ள வேலையின் அளவை பின்னத்தில் காண்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, சரிங்களா, முடித்த வேலையின் அளவை பின்னத்தில் காண்கன்னு கேட்டிருந்தா, முடித்த வேலையின் அளவை பின்னத்தில் காண்கன்னு கேட்டிருந்தா அவங்க 4 நாளில் முடிச்ச வேலை 28 வேலை. கரெக்டா? இதை 60ஆல் டிவைட் பண்ணி 4 வாய்ப்பால் இது 7 முறை, இது 15 முறைன்னு 7/15 போட்டிருப்பேன். சரிங்களா? இது முடித்த வேலையின் அளவுன்னு கேட்டிருந்தா இந்த ஆன்சர்ப்பா. ஆனால் அது கேட்கல. எஞ்சி உள்ள வேலைன்னு கேட்டனால 8/15 தான் ஆன்சர். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஆப்ஷனில் அதுவும் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம வந்து ஒரு அவசரத்தில் 7/15 வருதுன்னு 28/60ன்னு போட்டுறக்கூடாது. அது அவங்க செஞ்ச, அதாவது அவங்க முடித்த வேலையோட பின்னம். மீதி இருக்கிற வேலை 32 வேலை. ஸோ அதுக்கு தான் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. சரியா? ஸோ 32/60 அப்படின்னு வரும். அடிச்சிங்கன்னா 8/15 ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 12 days வைல் பி இன் 15 days. அதாவது ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார், பி கிட்ட கொடுத்தா அந்த வேலையை 15 நாளில் முடிப்பார். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ மட்டும் வந்து ஃபஸ்ட் நாள் வேலை செஞ்சுட்டு போயிடுறாராம். சரியா? பி 2வது நாள் வராரு, தனியாக வராரு, வேலை செஞ்சுட்டு போயிடுறாரு. ஸோ ஏ வர அன்னைக்கு பி வரமாட்டார், பி வர அன்னைக்கு ஏ வரமாட்டார். ஷிஃப்ட் வைஸில் வேலை செய்கிறாங்க. இது பேர் ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆல்டர்னேட் டேஸ், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி செஞ்சால் மறுபடியும் ஏ வந்து எத்தனாவது நாள் வருவார்? ஃபஸ்ட் நாள் வேலை செய்வார், அதுக்கப்புறம் 3வது நாள் வருவார், 5வது நாள் வருவார், 7வது நாள் வருவார். இந்த மாதிரி வருவாரா? பி வந்து 2 4 6 8 இந்த நாள்லலாம் வருவார். கரெக்டுங்களா? ஸோ அப்படி வந்தால் அந்த வேலையை முழுவதுமாக முடிக்க எத்தனை நாள் எடுத்துப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அந்த 12க்கும் 15க்கும் மீசிமா எடுங்க. எல்சிஎம் எடுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாலில் 12 6 முறை வரும், 2ஆம் வாய்ப்பாலில் 15 வராது. ஸோ அகைன் 2ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் 15 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 3ஆம் வாய்ப்பாலில் 1 3 3 5 5. அதே போல் 5ஆம் வாய்ப்பாலில் 1 5 5ன்னு வந்துருமா? ஸோ எல்சிஎம் வேணும். அப்போ 2 × 2 × 3 × 5ன்னு எதுவேன்? 2 2 4 4 3 12 12 5 60.
ஸோ மொத்தமாக எங்கிட்ட குத்துருக்கிற வேலை 60 வேலை. சரியா? இதை தான் ஏ வந்து அந்த வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்கிறாரு. கரெக்டாக 12 நாள் எடுத்துக்கிறாரு. பி அந்த வேலையை முடிக்க 15 நாள் எடுத்துக்கிறாரு. ஏ 12 நாளில் 60 வேலை செய்வார்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வார். ஏன்னா 12 5 60. பி 15 நாளில் 60 வேலை செய்வார்னா ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். ஏன்னா 5 நாள் 60. ஓகேங்களா? ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 2 பேரும் வேறு வேறு நாள் வந்து வேலை செஞ்சுட்டு போகிறாங்க, அடுத்தடுத்த நாள். அப்போது இங்கே வந்து இது ஒரு நாளைக்கான வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இந்த 9 வேலைன்றது என்னங்க? அதாவது ஏ வந்து ஃபஸ்ட்டு நாள் தான் 5 வேலை செய்கிறாரு, பி 2வது நாள் வந்து தான் 4 வேலை செய்கிறாரு. கரெக்டாக? அப்போது ஏ ப்ளஸ் பியோட 2 நாள் ஒர்க்கு, இது ஒரு நாள் ஒர்க்கு இல்லைங்க, 2 நாள் ஒர்க்கு. ஏ ஃபஸ்ட் நாள், பி 2வது நாள். அப்போ 2 நாளைக்கு தான் 9 வேலை செய்கிறாங்க. மீதி சம் எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருப்போம், இது ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் ஒர்க்கு அப்படின்னு பேசிட்டு போயிருப்போம். கரெக்டாக? நான் இந்த கொஷினில் 2 பேரும் சேர்ந்துலாம் வேலை செய்யலைங்க. ஏ ஃபஸ்ட் நாள் வராரு, பி 2வது நாள் தான் வராரு. கரெக்டாக? அப்போது 2 நாளைக்கு தான் 9 வேலை செய்கிறாங்க. இது நம்ம தெரியணும். 2 நாளைக்கு 9 வேலை செய்கிறாங்க அப்படின்னா எனக்கு மொத்தம் இருக்கிறது 60 வேலைங்க. இந்த 60 வேலையை எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். 2 நாளைக்கு 9 வேலைனா 4 நாளைக்கு 18 வேலையா, 6 நாளைக்கு 27 வேலை. இங்கே 9ஆம் வாய்ப்பாடு, இங்கே 2ஆம் வாய்ப்பாடு, இப்படி எழுதிக்கிறேன். 8 நாளைக்கு 36 வேலை, 10 நாளைக்கு 45 வேலை. கரெக்டா? ஸோ 12 நாளைக்கு 54 வேலை. ஸோ இந்த சைடு ஒரு சைடு வந்து 2ஆம் வாய்ப்பாடு, ஒரு சைடு அப்படியே 9ஆம் வாய்ப்பாடு, இப்படி தான் எழுதியிருக்கேன். கரெக்டுங்களா? ஏன் இது வரைக்கும் நிற்க வச்சுருக்கேன்னா 12 நாளைக்கு 54 வேலை செய்கிறாங்க. ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது மொத்தம் 60 வேலைங்க. 12 நாளில் 54 வேலை முடிஞ்சிருக்கு. இப்போது 13வது நாள் யாருங்க வருவாங்க? 13வது நாள், அதாவது 12வது நாள் பி முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிருப்பார். 13வது நாள் மறுபடியும் ஏ தானே வருவார். ஏ வந்து 13வது நாள் எத்தனை வேலை செய்வார்? 5 வேலை செய்வார். கரெக்டாக? ஸோ 5 வேலை செய்வார். அப்போ 13வது நாள் 5 வேலை செஞ்சால் மொத்தமாக 13 நாளில் 59 வேலை முடிஞ்சிருக்குமா? இது புரியுதான்னு பாருங்கள். இது வரைக்கும் காமன் தான். ஒரு 2 நாளைக்கும் 9 வேலை செய்கிறாங்க. அப்போ 4 நாளைக்கு 18, 6 நாளைக்கு 27, 8 நாளைக்கு 36, 10 நாளைக்கு 45, 12 நாளைக்கு 54. சரியா? ஸோ ஒரு சைடில் 2 2ஆக ஏற்றிக்கிறேன், இன்னொரு சைடு 9 9ஆக ஏற்றிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ 12 நாளைக்கு 54 வேலை முடியுது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்கிறாங்கன்னா 12வது நாள் பி வந்திருப்பார், 13வது நாள் மறுபடியும் ஏ வருவார். கரெக்டாக? அப்படி ஏ வராருன்னா 13வது நாள் அவரால் ஒரு நாளைக்கு 5 வேலை தான் செய்ய முடியும். ஏற்கனவே 54 வேலை முடிஞ்சிருச்சு. 13வது நாள் ஏ வந்து 5 வேலை செஞ்சுருப்பார். அப்போ 13 நாளில் மொத்தமாக 59 வேலை முடிஞ்சுது. இன்னும் இருக்கிறது ஒரு வேலை தானே. ஏன்னா 60 வேலை சொன்னது அல்ல, 59 வேலை 13 நாளில் முடிஞ்சிருக்குன்னா மீதி இருக்கிறது ஒரு வேலை. அப்போ 13 நாள் கம்ப்ளீட்டு. சரியா? ஸோ மொத்தம் 14வது நாள் தாங்க அந்த வேலை முடிய போகுது. ஏன்னா மீதி ஒரு வேலை இருக்குது. அந்த மீதி ஒரு வேலையை யார் தாங்க செஞ்சாகணும்? பி தான் செஞ்சாகணும். ஆனால் பியால் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்ய முடியும்? 4 வேலை செய்ய முடியும். ஆனால் இருக்கிறது ஒரு வேலை. சரியா? ஸோ 13 1/4 நாள் அப்படின்றது ஆன்சர். ஸோ 13 1/4 டேஸ். ஓகேங்களா? இந்த கடைசி ஸ்டெப் ஞாபகம் வச்சுங்க. 12 நாளைக்கு 54 வேலை முடியுது. 13வது நாள் ஏ வராரு. ஏவால் ஒரு நாளைக்கு 5 வேலை தான் செய்ய முடியும். அப்போ 13 நாளில் 59 வேலை முடிஞ்சுது. மீதி இருக்கிறது ஒரு வேலை. அந்த மீதி இருக்கிற ஒரு வேலையை அடுத்த நாள், அதாவது 14வது நாளாக யார் வருவாங்கன்னா பி தான் வருவாங்க. கரெக்டாக? பி வரும்போது அவருக்கு இருக்கிறது ஒரு வேலை தான். ஆனால் பியால் அந்த ஒரு நாளில் 4 வேலையை செய்ய முடியும். கரெக்டாக? ஸோ 13 நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா? 4 வேலையை பியால் செய்ய முடியும். ஆனால் அவர் ஒரு வேலை செஞ்சால் போதும். ஸோ 13 1/4 ஆன்சர். இதை நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, 13 நாள் தான் ஃபுல்லாக முடிஞ்சிச்சேயா, இப்போ 14வது நாள் பி தானே வராருன்னு சொன்னேன், அப்போ 14 தானே ஆன்சர் எழுதணும், அப்படி தான் யோசிப்பீங்க. ஏன் இப்படி சொல்லக்கூடாதா? 13.25 நாள்
இப்படி சொல்லலாம்ல. 14வது நாள்னு ஏன் நான் சொன்னோம்? 13.25 நாள் அப்படின்னு சொல்லலாம்ல. 13 நாள் ஒரு 6 மணி நேரம். சரியா? 6 மணி நேரம். அதான் 1/4ன்னு இங்கே சொல்கிறோம். 24 கால் எங்கங்க? 6 தானே. ஸோ 6 மணி நேரம்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இப்படி சொல்கிறேன். 13.25 நாளில் அந்த வேலை முடியுது. ஓகேங்களா? ஸோ 13 1/4 ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். A can do a certain job in 12 days. B is 60% more efficient than A. How many days B alone take do the same work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா A என்பவர் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு. ஸோ யாரை சொல்கிறாங்களோ அவங்க நான் 100%ன்னு எடுத்துக்கிறேங்க. அப்போ A வந்து அந்த வேலையை 12 நாளில் முடிக்கிறாருல்ல, இது 100% 12 நாள். சரியா? பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். திறமையானவருக்கு என்னங்க மீனிங்? திறமையானவர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுங்க. கம்மியான நாளில் அந்த வேலையை முடிக்கிறவங்க தான் திறமையானவர். சரியா? கம்மியான நாளில் அந்த வேலையை முடிக்கணும். அப்போது ஏவை விட பி 60% திறமையானவர்னா 160% இருக்குது அவருக்கு. 60 கூட்டிங்க, திறமையானவர்னா. சரியா? திறமையற்றவர் லெஸ் எஃபிஷியன்ட்டுன்னு கொடுத்தா 60 கழிச்சிருங்க 100லேருந்து. சரியா? புரியுதா? லெஸ் எஃபிஷியன்ட்னா 60 கழிக்கணும் இங்கே. சரியா? மோர் எஃபிஷியன்ட்டுன்னு கொடுத்தனால 60 கூட்டிக்கிறேன். அப்போ 160% எவ்வளோ இருக்கும்? 100% 12 நாளில் முடியுதுன்னா 160% எவ்வளோ நாளில் முடியும்? நான் இப்போ தான் சொன்னேன், இங்கே பர்சன்டேஜ் அதிகமாகுது. ஆனால் திறமையானவருக்கு மீனிங் என்ன? கம்மியான நாளில் அந்த வேலையை செய்யணும். அப்போ 12 நாளை விட ஏஸ் எடுத்துக்கிட்ட அந்த 12 நாளை விட கம்மியான நாளில் அந்த வேலையை செஞ்சால் தான் அவர் திறமையானவர். கரெக்டாக? ஸோ ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று குறைஞ்சா அது பேர் நேர்மாறலா எதிர்மாறலா? எதிர்மாறல் தானே. இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன்னா இருக்கிறத அப்படியே ஏதுங்க இன்ட்டு 12. ஸோ 100/160 இன்ட்டு 12. இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோலே பேசியிருப்போம். கரெக்டாக? ஸோ பார்க்காதவங்க அது பாருங்கள், அப்போ தான் இது புரியும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 4 வாய்ப்பாலில் இது 3 முறை, 4 வாய்ப்பாலில் இது 4 முறை. அகைன் 2 வாய்ப்பாலில் 2 2 4 2 5 10. ஸோ மேலே பெருக்குனிங்கன்னா 5/2 வருதா? 15ல் பாதி என்னங்க நமக்குன்னே வருது பாருங்கள். ஸோ 7 1/2 அப்படின்னு வரும். 7.5. கரெக்டாக? ஸோ 15ல் பாதி 7.5 நாளில் அந்த வேலை முடிஞ்சிருக்கும். சரியா? அதனால தான் அவர் 60% திறமையானவர். 12 நாள் எடுத்துக்கிட்ட வேலையை பி 7.5 நாள்லேயே முடிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகேம்மா, இதில் பைப்பை பேஸ் பண்ணி கொஷின் வருமா? குழாய் கணக்குகள் அப்படின்வாங்க. அதுவும் டைம் அண்ட் ஒர்க்கோட அப்ளிகேஷன்ஸ், பயன்பாடு கணக்குகள் தான். ஸோ அதையும் சேர்த்து பார்த்துருவோம். 2 pipes X and Y can fill a crystal in 24 minutes and 48 minutes respectively. ஸோ என்னன்னா, எக்ஸ் குழாய் ஒரு தொட்டியை 24 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது, Y குழாய் 48 நிமிஷத்தில் அந்த தொட்டியை ஃபில் பண்ணுது. அப்படின்னா 2 குழாய்களும் காலை 8:14 மணிக்கு திறந்து விடப்படுகிறது எனில் தொட்டி எப்போது முழுவதுமாக நிரம்பும்? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 குழாங்க, எக்ஸ்ன்னு ஒரு குழாய் இருக்குது, ஒய்ன்னு ஒரு டேப், அதாவது ஒய்ன்னு ஒரு குழாய் இருக்குது. இது ரெண்டுமே இப்போ எக்ஸுக்கிட்ட, அதாவது எக்ஸ்ன்னு ஒரு டேப் வச்சுருக்கேன்ப்பா, ஒய்ன்னு ஒரு டேப் வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே நேரத்தில் திறந்து விடுறேன். ஒரு குழாய் எடுத்துக்கிட்டா இப்போ எக்ஸ் மட்டும் அந்த தொட்டியை 24 நிமிஷத்தில் ஃபில் பண்ணும், ஒய் மட்டும் அந்த தொட்டியை 48 நிமிஷத்தில் ஃபில் பண்ணும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் திறந்து விடுறேன் அப்படின்னா மின்னத்தை விட சீக்கிரமாக அந்த தொட்டி இப்போ ஃபில் ஆகிடுமா? கரெக்டாக? ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த தொட்டியை கரெக்டாக இவங்க எப்போ திறந்து விடுறாங்க, அதாவது அந்த குழாயை எப்போ திறந்து விடுறாங்களோ அந்த டைம் சொல்லிட்டாங்க. 8:14க்கு அந்த 2 குழாயையும் திறந்து விட போகிறாங்க. அப்போ தொட்டி எந்த டைமுக்கு ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலையை தான் செய்ய போகிறாங்க. என்ன வேலையை? தொட்டியை ஃபில் பண்ண போகிறாங்க. 2 குழாயும் சேர்ந்து அந்த தொட்டியை ஃபில் பண்ண போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலையை செஞ்சால் இருவரும் இணைந்து அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? XY/X + Y தானே.
ஸோ எக்ஸ் 24 நிமிஷம், ஒய் 48 நிமிஷம், கீழே 24 + 48, 24 × 48, இதை ஆட் பண்ணிக்க ஃபஸ்ட்டு. ஸோ 72ன்னு வருமா? 6ஆம் வாய்ப்பாடில் இது 4 முறை, 6ஆம் வாய்ப்பாடில் இது 12 முறை. ஸோ ஒரு நாள் 4, 3 நாள் 12. அதே போல் 1 3 3, 16 முறை 48. கரெக்டா? ஸோ அப்போ 16 நிமிஷம். இது எல்லாமே மினிட்ஸில் தாங்க கொடுத்துருக்காங்க, நிமிஷத்தில் தான். அதனால் இதையும் நான் மினிட்ஸில் எடுத்துக்கிறேன். 16 நிமிஷத்தில் அந்த 2 குழாயும் சேர்ந்து அந்த தொட்டியை ஃபில் பண்ணிடும். ஆனால் எவ்வளோ நிமிஷத்தில் ஃபில் பண்ணணும்னு கேட்கல, எந்த டைமில் ஃபில் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்களேன், 8:14க்கு திறந்து விடுறாங்க. சரியா? 16 நிமிஷத்தில் அந்த தொட்டியை ஃபில் பண்ணுதுன்னா டைம் என்னங்க இருக்கும்? அப்போது 8:30 இருக்குமா? கரெக்டாக 8:30. இங்கே பாருங்கள், ஏஎம் பிஎம்லாம் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், கொஷினில் காலை 8:14 மணிக்கு திறந்து விடுறாங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இங்கிலீஷ்லேயும் 8:14 ஏஎம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது அங்கேருந்து 16 நிமிஷம் ஆட் பண்ணால் காலங்காத்தால் 8:30 மணிக்கு ஃபில் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ 8:30 ஏஎம் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பைப்ஸ் ஏ கேன் ஃபில் எ டேங்க் இன் 8 minutes. இட் கேன் பி எம்டிடு பை பைப் பி இன் 10 minutes. இன் ஹவு many hours will it be full if both the pipes are opened simultaneously at 4:10 PM? ஸோ என்னன்னா, ஏ குழாய் ஒரு தொட்டியை 8 நிமிஷத்தில் ஃபில் பண்ணும், பி குழாய் அந்த தொட்டியை 10 நிமிஷத்தில் காலி செய்யும். சரியா? அப்படி செஞ்சால் இரு குழாய்களும் மாலை 4:10 மணிக்கு திறந்து விடப்படுகிறது எனில் தொட்டி எத்தனை மணிக்கு நிரம்பும், எப்போ ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி சார் லாஜிக்கு? இது என்ன லாஜிக்கு? ஒரு குழாய் என்ன செய்யுது? தொட்டியை ஃபில் பண்ணுது. இன்னொரு குழாய் அந்த தொட்டியை காலி பண்ணுது. அப்படி இருக்கும்போது தொட்டி எப்படி ஃபில் ஆகும்? கரெக்டாக? 2 பேருமே வேறு வேறு வேலை செய்கிறாங்க. அப்புறம் எப்படி தொட்டி ஃபில் ஆகும்? தண்ணி ஏற 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 இன்னொரு குழாயிலேருந்து தண்ணி வெளியே போயிட்டே தானே இருக்கும். அப்புறம் எப்படி ஃபில் ஆகும்? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. அங்கே தான் அவங்க இந்த வார்த்தைகளில் விளையாட்டுன்ற மாதிரி நம்பரில் விளையாடி இருக்காங்க. எப்படி? ஏ குழாய் 8 நிமிஷத்துலேயே அந்த தொட்டியை ஃபில் பண்ணும், ஆனால் பி குழாய் அந்த தொட்டியை காலி பண்ண 10 நிமிஷம் எடுத்துக்கும். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு தொட்டியை 8 நிமிஷத்தில் ஒரு குழாய் ஃபில் பண்ணுது, ஆனால் 10 நிமிஷத்தில் தான் அந்த தொட்டி காலி ஆகுதுன்னா ஒரு தடவையும் அந்த 2 நிமிஷத்தில் தண்ணி மேலே ஏறினே வருமா? கரெக்டாக? அந்த 2 நிமிஷம் கேப்பில் தண்ணி மேலே ஏறிட்டே வரும் இல்லைங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த தொட்டி ஃபில் ஆகிருக்கும். அது எப்போ, எந்த டைமில்? இதுதான் கொஷின். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது சார்? இங்கே நான் ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரு தொட்டி ஃபில் பண்ணுது, ஒரு குழாய் ஃபில் பண்ணுது, இன்னொரு குழாய் காலி செய்யுது. 2 பேருமே வேறு வேறு வேலை செய்கிறாங்கன்னா XY பை X மைனஸ் ஒய். போன கொஷினில் 2 குழாயும் தண்ணியை ஃபில் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அது ஃபில் பண்ணுதோ காலி பண்ணுதோ 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலையை செய்கிறாங்க. அப்போ வேலை சீக்கிரமாக முடியும். அப்படின்னா XY பை X ப்ளஸ் ஒய். கரெக்டாக? யாராவது ஒருத்தர் மட்டும்தான் சார் அந்த வேலையை செய்கிறாங்க. தண்ணியை ஃபில் பண்ணது இங்கே எக்ஸ் மட்டும்தான், ஏ குழாய் மட்டும்தான் தண்ணியை ஃபில் பண்ணுது. கரெக்டாக? ஸோ அதாவது ஒருத்தர் மட்டும் செஞ்சால் XY பை X மைனஸ் ஒய். ஸோ இதுலேயும் பாருங்கள், எக்ஸ் வந்து 8. நான் என்ன செய்கிறேன்னா பெரிய நம்பரை எக்ஸுன்னும், பெரிய நம்பர் 10, சின்ன நம்பர் 8. சரியா? கீழே 10 மைனஸ் 8 10 × 8 பை 2ன்னு வரும். 1 2 I 2 10, I 8 என்னங்க 40. ஸோ 40 நிமிஷத்தில் அந்த தொட்டி வந்து ஃபில் ஆகிருக்கும். ஆனால் கொஷினு எப்போ ஃபில் ஆகும்னு கேட்கல, எந்த டைமில் ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. இவங்க எப்போ அந்த குழாயை திறந்து விடுறாங்கன்னா மாலை 4:10க்கு. சரியா? ஈவினிங் 4:10க்கு திறந்து விடுறாங்க. 4:10க்கு அப்புறம் 40 நிமிஷம் கழிச்சு தான் அந்த தொட்டி ஃபில் ஆகுது. அப்போ டைம் என்னவா இருந்திருக்கும்? 4:50 நிமிஷம்னு இருந்திருக்குமா? கரெக்டாக? 4:50 மினிட்ஸுன்னு போகிறத விட 4:50 PM. கரெக்டாக? ஸோ 4:50 PM, ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
இது நல்ல மாடலுங்க. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். என்னென்னா 6 உமனு 8 மென்னு கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ ரூம் இன் 86 days. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் 7 உமன் அண்ட் 5 men டு டூ த சேம் டைப் ஆஃப் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுக்கு என்ன பேருனா அல்லது பேஸ் பண்ண சம்மு. சரியா, அல்லது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே 5 நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு. சரியா, 5 நம்பர். எது சார் 5 நம்பர் பாருங்கள், 6 8 நடுவில் ஒரு நாள் கொடுத்துருப்பாங்கப்பா, ஒரு டேஸு 86 நாள், அதுக்கப்புறம் 7 5 நம்பர் கொடுத்துருக்காங்களா. இப்படி 5 நம்பர் கொடுத்துருந்தா ஞாபகம் வச்சுங்க, நடுவில் கொடுத்துருக்கிற டேஸு எண்ணு, நடுவில் கொடுத்துருக்கிற டேஸ் தான் எண்ணு. இது அப்படியே வரிசை மாறாமல் ஏபிசிடி பேர் வச்சுங்க. மாற்றி கீத்தி போட்டிங்கன்னா ஆன்சரும் மாற்றி கீத்தி தான் வரும். சரியா, ஸோ நடுவில் இருக்கிற அந்த டேஸு எண்ணு, மீதி இருக்கிறது லைன் மாறாமல் ஏபிசிடி எழுதிக்கிறேன். சரியா, நம்பரும் கரெக்டாக எழுதணும், மாற்றி எழுதினா வராது. சரியா, அப்படி எழுதிக்கிட்டேன். இதுக்கு ஷார்ட்கட்டு NAB டிவைடட் பை BC ப்ளஸ் AD. இது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அல்லது பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க கொஷினு. 5 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு நம்பர் டேஸை பேஸ் பண்ணி இருக்குது. இப்படி கொஷின் கொடுத்தாலே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதில் N எவ்வளோன்னு தெரியும், 86ன்னு தெரியும், A 6, B வந்து 8. ரைட்டா, BC அப்படின்னும்போது பியையும் சியையும் பெருக்கணுமா, 8 56 ப்ளஸ் AD அப்படின்னும் போது ஏவையும் டியையும் பெருக்கணும், 6 30. அப்போ 86 இன்ட்டு 6 இன்ட்டு 8 பை 56 30 கூட்டினா 86. 86க்கு 86 அதிர்ஷ்டம், 6 8 48 ஆன்சர். சரியா, ஸோ கொஷின் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடியும். 48 நாள் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுங்க, சொன்ன என்னென்னலாம் ட்ரிக்காக சொல்கிறனோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, யூஸ் ஆகும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் பெரிய கொஷின்பா. ஈஸியான கொஷின் மட்டும் சொல்லிவிட்டு இவ்வளோதான் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல எனக்கு மனசு வரல. ஸோ இந்த மாதிரியும் கொஷின் இருக்குது. சரியா, நீங்கள் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கம்மா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்டதில்லை, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி அதுக்குன்னு படிக்க வேணான்னு அர்த்தம் இல்லை, தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. சரியா, ஸோ பாருங்கள் கொஷினில் 6 மென்னு 8 பாய்ஸு சேர்ந்து ஒரு வேலையை 10 நாள் செய்கிறாங்க. 26 மென்னு 48 பாய்ஸு ஒரு வேலையை 2 நாளில் செய்கிறாங்கன்னா 15 மென்னு 20 பாய்ஸ் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான் கொஷின். இங்கே 5 நம்பர்லாம் இல்லை, நம்பர் அதிகமாக இருக்குது. கரெக்டாக, ஸோ இப்போ என்ன செய்யறது, நான் இதில் ஆண்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேங்க, ஞாபகம் வச்சுங்க, ஆண்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த சிறுவர்கள்னு கொடுக்குறாங்களேங்க, அவங்கள வையின்னு எடுத்துக்கிறேன், அதாவது சில்ட்ரன். இங்கே பாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ பாய்ஸை வையின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஏதும்போது எப்படி எதலாம்னா 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க, 10 நாளில் செய்கிறாங்க. ஒரு வேலையை 10 நாள் செய்கிறாங்க. இது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே 10 டேஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. 10 டேஸ் இல்லைங்க, இவங்க செய்யறது ஒரு நாளைக்கான வேலை. அப்போ இது 1/10. சரியா, 1/10ன்னு எடுத்துக்கணும். இது ஒரு நாளைக்கான வேலையை தான் நம்ம கணக்கிட போகிறோம். சரியா, ஸோ அதே போல் 26 ஆண்கள் 48 சிறுவர்கள் ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க, 2 நாளில் செய்கிறாங்க. அப்போ இது 1/2. ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடுங்க. எப்படி கேன்சல் பண்ணலாம், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஒரு காலத்தில், அதாவது ஆதி காலத்தில் ஸ்கூலில் கற்றுந்துருப்பாங்க இதெல்லாம். கரெக்டாக, ஸோ அந்த மெத்தடில் தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி போட போகிறோம் சார், ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்லங்க, இதை நான் 6ஆல் பெருக்கிறேங்க. 6ஆல் பெருக்கினா என்னங்க ஆகும், 36x, 6 36 ப்ளஸ் 6 8 48 y ஈக்குவல் டு 6/10ன்னு வருமா, கரெக்டுங்களா. ஸோ கீழே 26x ப்ளஸ் 48y ஈக்குவல் டு 1/2ன்னு வருமா. இதை எதுவுமே மாற்றலை. ஏன் இப்படி எழுதிக்கிறேன்னா, இப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸாக எழுதிப்போமா, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, அப்போ இது மைனஸு, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, அப்போ இது மைனஸு. ஸோ ப்ளஸ் 48yக்கு மைனஸ் 48y அதிர்ஷ்டம். சரியா, அப்போ மீதி என்ன இருக்கும்,
36xல் 26x போச்சுன்னா 10x. கரெக்டா? இங்கே இந்த 6/10 மைனஸ் 1/2ன்னு வருமாப்பா? 1/2ன்னு வருமா? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குங்க. இது ப்ளஸ் 1/2 இல்லை, மைனஸ் 1/2 இப்போது. சரியா? இப்போ 10xக்கான வேல்யூ தான் இதுக்கு. நான் இப்போ சப்போஸ் எல்சிஎம் எத்தனா, 2க்கும் 10க்கும் எல்சிஎம் 10 தாங்க. சரியா? 10ஆம் வாய்ப்பாலில் 10 ஒரு முறை வரும். அந்த 1ஆல் 6 பெருக்குனா 6 தான். மைனஸ் 2ஆம் வாய்ப்பாலில் 10 5 முறை வரும். கரெக்டாக? அந்த 5ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 5 தான். ஸோ அப்போ 10x ஈக்குவல் டு எனக்கு 1/10ன்னு வருதா? எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூங்க. பாருங்கள், சம்மு பெருசாக தாங்க வரும், ஆனால் தெரிஞ்சுங்க, தப்பு இல்லை. எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 10 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆகிடுமா? அப்போ 1/100ன்னு வரும்பா. சரியா? 1/100ன்னு வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை 100 நாளில் முடிச்சிருப்பார். எக்ஸுன்றது யார்? எக்ஸுன்றது நம்ம யாருன்னு பேர் வச்சுருக்கோம்? ஆண்கள். இப்போ வையை கண்டுபிடிக்கலாமா? ஸோ வை வேணும். அப்போ என்ன செய்யலாம்? எதனா ஒரு ஃபார்முலா எடுத்துப்போம். ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். 6 × 1/100, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1/100ன்னு எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் 8y = 1/10. இதை உள்ளே பெருக்குனா 6 × 1 6 தானே. ஸோ அப்போ 6/100 ப்ளஸ் 8y = 1/10. 8y = 1/10. இந்த ப்ளஸ் 6/100 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் மைனஸ் 6/100ன்னு வந்துடும். ரைட்டா? ஸோ 10க்கும் 100க்கும் எல்சிஎம் எடுத்தா 100 தாங்க. இது எப்படி சார் பார்த்தவொன்னே சொல்கிறீங்க? இதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இதில் யார் பெரிய நம்பர்னு பார்க்குறீங்க. இப்போ இதில் பாருங்கம்மா, 10க்கும் 2க்குள்ளேயும் யார் பெரிய நம்பரு? 10 தான் பெரிய நம்பர். மீதி இருக்கிற எல்லா நம்பருமே அந்த 10 டிவைட் பண்ணுமா? மீதி இருக்கிறது இங்கே 2 மட்டும்தான். கரெக்டாக? 2ஆம் வாய்ப்பாலில் 10 வருமா? அப்படி வந்தால் அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். சப்போஸ் இங்கே 4 நம்பர் கொடுத்துருக்காங்க சார்னா, 4 நம்பருமே அந்த 10 டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும், அந்த பெரிய நம்பரை. சரியா? இப்போ இங்கே இருக்கிறதுல எது பெரிய நம்பர் தான்? 100 தான் பெரிய நம்பர் கீழே இருக்கிறதுல. கரெக்டாக? ஸோ மீதி இருக்கிற நம்பர் இங்கே 10 தான்பா. 10ஆம் வாய்ப்பாலில் 100 வருமானு பார்க்குறீங்க, வரும்ல. ஸோ அப்படி வந்தால் அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். சரியா? அதுதான் மீசிமா. அது நான் கீழே வச்சுக்கிறேன். 10ஆம் வாய்ப்பாலில் 100 எப்போ சார் வரும்? 10 முறை வரும். அந்த 10ஆல் மேலே இருக்கிற 1 பெருக்குனா 10 தான். மைனஸ் 100ஆம் வாய்ப்பாலில் 100 எப்போ வரும்? ஒரு முறை வரும். 1ஆல் 6 பெருக்குனா 6 தான். அப்போ 8y = 4/100ன்னு வருதா? கரெக்டுங்களா? ஸோ இதை என்ன செய்யலாம்? பாருங்க, இது 2 நாள் 8, 1 நாள் 4. அப்போ y = 1/ இந்த 2 பெருக்கல்ல இருக்குங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆகும். அப்போ 2ஐயும் 100ஐயும் பெருக்குனா 200. அப்போ எனக்கு y 200ன்னு தெரியும், எக்ஸ் 100ன்னு தெரியும். கரெக்டாக? இப்போ இதை எடுத்துகிட்டு கொஷினில் பாருங்கள், கேள்வி என்ன கேட்குறாங்க? 15 ஆண்கள் 20 இது 20 ஆண்கள் இல்லைம்மா, 20 சிறுவர்கள் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 15 ஆண்கள்னா ஆண்கள் 1/100ஆங்க. ப்ளஸ் 20 × சிறுவர்கள்னா 1/200. ரைட்டா? இப்போ இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, 5/100 ப்ளஸ் இது 20/200ன்னு வருமா? இங்கேயும் நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். இதில் பெரிய நம்பர் 200பா. 100ஆம் வாய்ப்பாலில் 200 வருமானா? வரும். அப்போ எல்சிஎம் 200. 100ஆம் வாய்ப்பாலில் 200 எப்போ வரும்? 2 முறை வரும். அந்த 2ஆல் மேலே இருக்கிற 15 பெருக்குனா 2 5 30 ப்ளஸ் 200ஆம் வாய்ப்பாலில் 200 ஒரு முறை தான் வரும். 1ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 20 பெருக்குனா 1 20 20. ஸோ 50/200ன்னு வருமா? இது அதிங்க. 1 50 50 4 முறை 200. இந்த 1/4ன்னு வருது இல்லைங்க, அதை தலைக்கியாக மாற்றினா 4 நாள் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ 4 days அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது ஈஸியான மெத்தடு. இந்த சம் ஆக்சுவலாக டிஎன்பிசியில் குரூப் 1 மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்குது. ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்குது. இது எஸ்ஐக்கு வரும், இது டிஎன்பிசிக்கு வரும்லாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரிஞ்சுக்குங்க. வந்தால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்லாம் நம்ம போக முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்போ அந்த மாதிரி பார்க்கலாம் சார், இதுதான் எனக்கு வேணும்,
இது மட்டும்தான் நான் படித்தா போதும் அப்படின்றது எப்போ பார்க்கலான்னா எக்ஸாம் கிட்ட வந்துச்சு சார், வேறு வழி இல்லை, இப்போ நான் ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யலான்னா எது தேவையோ அதை படிச்சுட்டு போகலாம். ஆனால் இப்போது கலைகளை கற்றுக்க வேண்டிய நேரம். சரியா? கலைகளை கற்றுக்கும் போதே இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு தேவையில்லைன்னு எதையுமே எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் கற்றுங்க. வித்தைங்களை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எது அந்த போருக்கு தேவையோ அதை பயன்படுத்துறது தான் வீரனுக்கு அழகு, புத்திசாலிக்கு அழகு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கலைகளை கற்றுங்க. ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுங்க, தப்பு இல்லை. எதையும் நம்ம விட்டு போகிறதில்ல. சரியா? ஸோ பாருங்கள், இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஆனால் இந்த கொஷினில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆன்சர் ஒன்று கண்டுபிடிப்பீங்களே, இங்கே 4 நாள்னு, இங்கே 4 நாள்னு கண்டுபிடிச்சிங்களேங்க, சேம் அதே கொஷின் தாங்க. இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சரை நீங்கள் எதால் பெருக்க போகிறீங்கன்னா 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்த ஆன்சர் ஒன்று வரும், அதை 3ஆல் பெருக்கி இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஹவு மெனி டேஸ் 3 டைம்ஸ். கரெக்டாக? 3 டைம்ஸ். 3 டைம்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு டைமுக்கான ஆன்சர் தான் இப்போ போன கொஷினில் நான் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 3 டைம்னா அது என்னன்னு சொல்லுவேன்? 3 நாள் 12ன்னு சொல்லுவேனா? அந்த மாதிரி இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ உங்கள் ப்ராக்டிஸுக்காக மட்டும்தான் இந்த கொஷின். இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வந்திருக்கிற ஆன்சரை 3ஆல் பெருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த ஒரு கொஷினோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு வீடியோப்பா. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 3 பேரை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க. ஏபி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஏபிசி வந்தால் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க. கரெக்டாக? அதே போல் அந்த காசை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்கம்மா. அதுவும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஏக்கு எவ்வளோ ஷேரு, பிக்கு எவ்வளோ ஷேரு, அதுலேயே 3 பேர் வந்தால் எவ்வளோ ஷேரு. ஏன்னா அது ரெண்டும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 2 பேருக்கும் 3 பேருக்கும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால தான் அதை அப்படியே பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ உனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம், 3 பேரும் பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் தராங்களோ அதையும், அந்த காசை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்களோ அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதோட டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாக முடியுது. 5 பார்ட் 5 வீடியோ, அதை தெளிவாக பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாக முடியும். ஓகேவா? இதில் இந்த சம்மோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். பாருங்கள், மகேஷ் அப்படின்றவர் ஒரு வேலையை முடிக்க 18 நாள் எடுத்துக்கிறார். சரியா? கிஷோர் அப்படின்றவர் 36 நாள் எடுத்துக்கிறார் அந்த வேலையை முடிக்க. தனியாக அந்த வேலையை செய்கிறாருன்னா. ஓகேவா? இஃப் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 6 days, அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செஞ்சால் மீதி இருக்குல்ல ஒர்க்கு, அந்த ஒர்க்கு எவ்வளோ % மீதி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மகேஷ் ஒரு வேலையை செய்ய 18 நாள் எடுத்துக்கிறாரு. கிஷோர் அந்த வேலையை செய்ய 36 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன? நான் இப்போ தான் சொன்னேன். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 நம்பர் தராங்கன்னா அந்த 2 நம்பரில் யார் பெரிய நம்பர்னு பார்க்குறீங்க. மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 2 நம்பருக்கு மட்டும்தான் பொதுவாக சார். 3, 9, 27, 81 இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்பா. இல்லை யாருப்பா பெரிய நம்பரு? 81 தானே. மீதி இருக்கிற நம்பர் என்னென்ன? 3ஆம் வாய்ப்பால் 81 வருமா? வரும். 9ஆம் வாய்ப்பால் 81 வருமா? வரும். 27ல் 81 வருமானா? அதுவும் வரும். இந்த மாதிரி எல்லா நம்பருமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். சரியா? இதுக்கும் இந்த சம்முக்கும் சம்மந்தம் இல்லை. புரியணுமேன்னு சொன்னேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாருங்கள், இப்போ இதில் பாருமா, 18ஆம் வாய்ப்பால் 36 வரும்ல. அப்போ அந்த 36 தான் எல்சிஎம். இல்லை சார், நான் தலைக்கியாக தான் குதிப்பேன், எனக்கு நீங்கள் தானா வகுத்தல்லையே சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் போட்டுருவோம். பாருங்கள், 2ஆம் வாய்ப்பால் 9 முறை 18, 18 முறை 36. அகைன் 2ஆம் வாய்ப்பால் 9 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். 2ஆம் வாய்ப்பால் 9 முறை 18, 3ஆம் வாய்ப்பால் 3 9, 3 9. அகைன் 3ஆம் வாய்ப்பால் 1 3 3, 1 3 3. ஸோ பெருக்குங்க, 2 2 4, 4 12, 12 3 36. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 36 தான் எல்சிஎம். கரெக்டா? இதை மகேஷ் மட்டும் 18 நாளில் முடிப்பார். கிஷோருக்கு கொடுத்தா 36 நாளில் முடிப்பார். சரியா? மகேஷ் எம்மு,
கிஷோர் கே. பாருங்க, 18 நாளில் 36 வேலையை மகேஷ் செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார். கரெக்டாக? 36 நாளில் 36 வேலையை கிஷோர் செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வார். ஸோ கிஷோர் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சாதான் 36 நாளில் 36 வேலையை செய்வார். ஆனால் மகேஷ் 18 நாள்லேயே அந்த 36 வேலையை செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சுருப்பார். ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கொஷினில் இது வரைக்கும் காமன்மா, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்தால், 2 பேரும் சேர்ந்து 6 நாள் செய்கிறாங்க. பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்களா? மகேஷ் ஒரு நாளைக்கு 2 வேலை, கிஷோர் ஒரு நாளைக்கு 1 வேலை, அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை. ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க, அப்போ 6 நாளைக்கு 18 வேலை செய்வாங்க. கரெக்டா? மொத்தம் இருந்தது 36 வேலைப்பா. அதில் 18 வேலையை இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிறது இன்னும் 18 வேலை. கரெக்டா? இங்கே தெரிஞ்சிச்சுங்க இதுக்கு என்ன ஆன்சர்னு. கொஷின் என்ன கேட்குறாங்க? எஞ்சி உள்ள வேலையின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எங்கிட்ட இருந்தது 36 வேலை. மொத்தம் எங்கிட்ட இருந்தது 36 வேலை. ஆனால் அதில் மீதி இருக்கிறது 18 வேலை. இது எவ்வளோ பர்சன்டேஜ்? சதவீதம் கேட்குறதுனால இன்ட்டு 100ன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஓர் 18 18, 2 18 36, ஓர் 2 2, 50 முறை 100. கரெக்டுங்களா? ஸோ 50% வேலை இன்னும் எனக்கு மீதி இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 3 வேலை செஞ்சால் 6 நாளைக்கு 18 வேலை செய்வாங்க. அப்போ 36 வேலையில் 18 வேலை முடியுதுன்னா மீதி 18 வேலை இருக்குது. ஸோ 36ல் 18ன்றது 50% வேலை முடிஞ்சிருக்கு. அப்போ மீதி இன்னும் 50% வேலை இருக்கும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி 50% அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட டைப் 3, அதாவது 2 பர்சன்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் என்ன கேட்பாங்களோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா டைப் 4, அந்த டைப் 4 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ சின்ன சேனல் அப்படின்றதுனால இன்னும் பெருசாலாம் ரீச் ஆகலை. கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல கண்டென்ட்டாக, அதாவது நம்ம எக்ஸாம் வரப்போகுதுங்க, எக்ஸாம் கிட்ட வரப்போகுது அப்படின்னும் போது எல்லாமே வந்து ஒன்றா வந்துடும். ஸோ அப்படி வரும்போது எஸ்ஐயும் வரும், இந்த பக்கம் டிஎன்பிசியும் வரும், குரூப் 4ம் வரும், குரூப் 2ம் வரும், எல்லாமே இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யலான்னா அதுக்குள்ளே மோஸ்ட்லி நான் எல்லா டாப்பிக்குமே ஒன்று ஒன்றா கொண்டு வந்துடுறேன். கரெக்டாக? ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு சேர்த்துடுறேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னா நம்பர் சிஸ்டம் பேசிக்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? நிறைய பசங்க வந்து நம்பர் சிஸ்டமில் பேசிக்ஸ் கேட்டிருந்தாங்க, அதையும் கண்டிப்பாக தந்துடுறேன். அதே போல் இன்னும் ஒரு சிலர் வந்து பிளட் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ரத்த உறவுகள், அதையும் கொடுத்துடலாம். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது சைக்காலஜின்னு சொல்லுவாங்க எஸ்ஐயில், சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கால்ஃபர் வரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்னா மோஸ்ட்லி 1 by 1 எல்லா வீடியோஸும் கொடுத்துட்றேன், எல்லா டாப்பிக்கும். சரியா? அப்படியே சார் நாளைக்கே கால்ஃபர் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எல்லா வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துருவோம், ஒரு டாப்பிக்காக முடிச்சிடுவோம். கரெக்டாக? ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம என்ன செய்வோம், வரப்போகிற எக்ஸாமை எதிர்கொள்வோம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்தைகளை கற்றுக்கிற நேரம் இது, தெளிவாக கற்றுட்டு போங்க. சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.